இசக்கியம்மன் வரலாறு. நம்பிக்கை துரோகத்தால அநியாயமா கொல்லப்பட்ட ஒரு பெண், காலங்களை கடந்து இன்னைக்கும் பல குழந்தைகளையும், பெண்களையும் காக்கும் காவல் தெய்வமாக நிக்கிறாங்க. அவங்க தான் இசக்கியம்மன். அந்த தாயின் சோகமும், கோபமும் நிறைந்த முழு வரலாறு இப்போ பார்க்கலாம். தர்மம் தோக்குற மாரி இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அழியாது. பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்தாசை கண்ண மறைக்கும்போது, மனுஷன் செய்யற பாவத்துக்கு அளவே இல்ல. இது வெறும் கதை இல்ல. துரோகத்தை எரிச்சு சாம்பலாக்க உருவெடுத்த ஒரு தாயின் ருத்ர தாண்டவம். இசக்கியம்மன் வரலாறு. பாகம் 1. திருநெல்வேலி சீமையில தாமிரபரணி பாயிற ஒரு செழிப்பான கிராமம். அங்க இசக்கி என்ற பெயரில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தந்திரம் தெரியாது, வஞ்சகம் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு மட்டும்தான். காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் வயக்காட்டுல வேர்வை சிந்த உழைக்கிற ஒரு அப்பாவி ஜீவன் அவள். சாப்பாட்டுக்கு கூட செலவு பண்ணாமல் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்தாள். அது அவளுக்கு வெறும் காசு அல்ல, அவளோட எதிர்காலம். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா இந்த காசு தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு அந்த பணம் முடிச்ச தான் உசுறு போல பாதுகாத்தா. அதே ஊர்ல பெரிய மனுஷங்கிற போர்வைக்குள்ள ஒரு நரி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அவர்தான் அந்த ஊர் செட்டியார். ஊர்ல பெரிய செல்வாக்கு, ஆனா மனசு முழுக்க பேராசை. இளிச்ச வாயங்க கிடைச்சா அவங்க உழைப்ப சுரண்டிக்கலாம்னு நினைக்கிற கொடிய குணம் படைச்சவரு. இசக்கிக்கு ஒரு பயம் வந்துச்சு. குடிசை வீட்டுல இவ்வளோ பணத்தை வச்சிருந்தா திருடு போயிடுமோ அப்படின்னு பயந்தா. ஊர்ல பெரிய மனசராச்சே அந்த செட்டியார், அவர்கிட்ட கொடுத்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு நம்புனா. அந்த நம்பிக்கை தான் அவ வாழ்க்கையில அவ எடுத்த விபரீத முடிவுன்னு அவளுக்கு அப்போ தெரியல. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செட்டியார்கிட்ட போனான். அப்போ இசக்கி, ஐயா, இது நான் சிறுக சேர்த்த பணம். குடிசையில வைக்க பயமா இருக்கு. உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும். நான் கேட்கும்போது கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி தான் உழைப்பு முழுசையும் அந்த பாவி கையில கொடுத்தா. அவரும், கவலைப்படாதம்மா, என் உயிர் மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள போட்ட கணக்கே வேற. நம்பிக்கையில கொடுத்த பணம் நாசமா போக போகுது. பாதுகாப்பா இருக்கும்னு நம்புனா, ஆனா அதுவே அவளுக்கு யமனா மாறப் போகுது. காலம் மாறுச்சு. இசக்கி பணத்தை கேட்க போனான். அப்போ அங்க என்ன நடந்துச்சு? மனசாட்சியே இல்லாத அந்த மனிதன் என்ன செஞ்சான்? துரோகத்தின் வலியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இசக்கியம்மன் வரலாறு பாகம் 2. நம்பிக்கை துரோகம். காலம் யாருக்காகவும் காத்து நிற்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இசக்கி அந்த செட்டியார்கிட்ட பணத்தை கொடுத்து பல வருஷங்கள் ஓடிடுச்சு. இடையில அவன் அந்த பக்கமே போகலை. நம்ம பணம் பத்திரமா இருக்கு, அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை அவளுக்கு. திடீர்னு இசக்கி குடும்பத்தில் ஒரு கஷ்டம். பணத்தேவை கழுத்தை நெரிச்சது. வேற வழியே இல்லை, நம்ம சேமிப்பு தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா. நம்பிக்கையோடு அந்த செட்டியார் வீட்டு படியில் போய் நின்னான். அந்த செட்டியாரை பார்த்து, சாமி, கும்பிடுறோம் சாமி, என் வீட்டில் ரொம்ப பெரிய கஷ்டம். அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் கஷ்டத்தை சரி பண்ணிப்பேன் சாமி. அவள் கேட்டது நியாயம்தான். ஆனால் அதை கேட்க அந்த செட்டியாருக்கு மனசு வரல. வியாபாரத்தில் அவளோட பணத்தை போட்டு நல்ல லாபம் பார்த்துட்டான். இருந்தாலும் திருப்பி கொடுக்க மனசே வரல. அந்த செட்டியார், என்னம்மா திடீர்னு வந்து கேட்டா, நான் எங்கே போகிறது? வியாபாரத்தில் போட்டிருக்கேன், இப்போ கையில் காசு இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வா பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டான். ஒரு வாரம், ஒரு மாதமாச்சு. ஒரு மாதம், பல மாதமாச்சு. இன்னைக்கு வா, நாளைக்கு வான்னு அவளை நாயா அலைய வச்சான் இந்த பாவி. அவள் செருப்பு தேய நடந்துட்டா. ஆனால் அவன் மனசுக்கு இறங்கவே இல்லை. கெஞ்சினவ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தா. கேட்டவ உரிமையாக சத்தம் போட ஆரம்பித்தா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும்ல. ஒரு நாள் இசக்கி அழுதுகிட்டே கத்துனா, என் உழைப்பையா அது, என் ரத்தம், ஏமாத்தாதீங்க, எனக்கு என் பணம் வேணும். அவளோட சத்தம் கேட்டு ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடிட்டாங்க. ஊரில் தனக்கு இருந்த மரியாதை போயிடுமோன்னு அந்த செட்டியாருக்கு பயம் வந்துச்சு. அந்த பயம் வெறியாக மாறிடுச்சு. இவ இப்படியே கத்திக்கிட்டே இருந்தா நமக்கு தான் அசிங்கம், இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். அவன் மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் தோணுச்சு. பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக இவளை பைத்தியக்காரி ஆகிட்டா என்ன என்று செட்டியார் எண்ணினான். கொடுத்த பணத்தை கேட்டா அவளையே திருடின்னு சொன்னா அந்த ஊர் நம்புமா? அடுத்த எபிசோடில்
ஊர் பஞ்சாயத்துக்கு ஓடுது. தர்மம் ஜெயிக்குமா? இல்ல அந்த செட்டியாரோட வஞ்சகம் ஜெயிக்குமா? மனதையே உலுக்கும் அந்த சம்பவம். அடுத்த எபிசோட். இசக்கியம்மன் வரலாறு பாகம் 3. சபையும் பொய்யான சத்தியமும். விஷயம் முத்தி போச்சு. ஊர் பஞ்சாயத்து கூடிருச்சு. ஒரு பக்கம் கண்ணீரோட நியாயம் கேட்டு நிக்கிறா இசக்கி. இன்னொரு பக்கம் பணபலத்தோட திமிரா நிக்கிறாரு அந்த செட்டியார். ஊர்ல தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய நாட்டாமை விசாரணையை ஆரம்பிச்சாரு. அந்த நாட்டாமை இசக்கியை பார்த்து, என்னம்மா இசக்கி, இவர் மேல என்ன குறை சொல்ற? இவர் உன் பணத்தை ஏமாத்திட்டதா ஊர் பூரா சொல்லிட்டு திரியாமே, என்ன நடந்துச்சு? அதற்கு இசக்கி, ஐயா, என்னை பெத்த தகப்பனா நினச்சி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சிறுக சேர்த்த பணத்தை இவர்கிட்ட தான் நம்பி கொடுத்தேன். இப்போ கேட்டால் வாங்கவே இல்லைன்னு சாதிக்கிறாருங்க ஐயா. என் உழைப்பை மீட்டு தாங்கய்யா என்று கண்ணீரோடு கை கூப்பி அழுது கொண்டே சொன்னாள். அவளோட கண்ணீரில் உண்மை இருந்துச்சு. ஆனால் இந்த உலகம் கண்ணீரை நம்பாது, சாட்சியை தான் நம்பும். செட்டியார் எழுந்து நின்று, நாட்டாமை அவர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய வியாபாரி. இவளோட சில்லற காசுக்கு நான் ஆசைப்படுவேனா? இவன் சொல்கிறது எல்லாமே பொய். பணத்தை என்கிட்ட கொடுத்ததா இவகிட்ட ஏதாவது சீட்டு இருக்கா? இல்லை சாட்சி தான் இருக்கா? கேளுங்க என்று தந்திரமாக பதிலளித்தான். செட்டியார் கேட்ட கேள்விக்கு இசக்கி கிட்ட பதில் இல்லை. நம்பிக்கைங்கிற ஒத்த வார்த்தையை தவிர அவகிட்ட எந்த ஆவணமும் இல்லை. ஊர் மக்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இவ பொய் சொல்கிறாளோன்னு. உண்மை ஊமையா நின்ன தருணம் அது. சரி, சாட்சி இல்லைனா என்ன? சாமி இருக்குல்ல, ஊர் மாரியம்மன் கோயிலில் கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் செய்யுங்க. பணத்தை வாங்கலைன்னு இவர் சத்தியம் பண்ணிட்டா, இசக்கி, நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். சம்மதமா என்றார் ஊர் நாட்டாமை. செட்டியார் துணிஞ்சார். ஏன்னா அவனுக்கு கடவுள் மேலே பயம் இல்லை, பணம் தான் அவனுக்கு கடவுள். எல்லாரும் பதறி போய் பார்த்துக்கிட்டு இருக்க, எந்த தயக்கமும் இல்லாமல் எரியிற கற்பூரத்து மேலே அடித்து சத்தியம் செஞ்சான் அந்த பாவி. நான் இவக்கிட்ட பணமே வாங்கலை, இது சத்தியம். அவன் சொன்ன அந்த பொய்யை கேட்டு கற்ப கிரகத்தில் இருந்த சாமி சிலை கூட சிலிர்த்து போயிருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வானம் இடியலை, பூமி பொழக்கலை. பொய் ஜெயிச்சிருச்சு, உண்மை தோத்துருச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் இசக்கியை காரி துப்புனாங்க. தூ, நல்லவர் மேலே பழி போடுறியா அப்படின்னு அவமானப்படுத்தினாங்க. செட்டியார் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனார். இசக்கி அழுதுகிட்டே நின்ன இடத்துலையே செத்து போனான். உடம்பால் இல்லை, மனசால். ஊர் முன்னாடி ஜெயிச்சிட்டோம்னு செட்டியார் நினச்சாரு. ஆனால் இசக்கி சும்மா இருக்க மாட்டா. எப்படியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த தொல்லையை நிரந்தரமாக முடிக்க ஒரு திட்டம் போட்டார். அது ஒரு கொலை திட்டம். அப்பாவி பெண்ணை அழிக்க போகிற அந்த கொடூர நாள் நெருங்குது. அடுத்த எபிசோட், கள்ளி முள்ளும் கொடூர கொலையும். இதயமுள்ளவர் மட்டும் அடுத்த எபிசோடை பாருங்க. இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 4. வஞ்சக திட்டம். இரவு நேரம். செட்டியார் வீட்டில் தனியாக முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருக்கிறார். ஊர் பஞ்சாயத்தில் ஜெயிச்சிட்டோம்னு செட்டியார் வெளியே காட்டினாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நெருப்பை துணியில் முடிச்சு வைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு அழுதுட்டு போன இசக்கி நாளைக்கு என்ன செய்வாளோ? ஒருவேளை உண்மை வெளியே வந்தால் நம்ம கௌரவம் என்னாகிறது? இந்த பயம் அவரை தூங்க விடலை. அவரின் அடியாட்களை கூப்பிட்டு, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், தொல்லையை வேரோடு அழிக்கணும். செட்டியார் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தார். இனிமே இவ உசுரோட இருந்தா தானே பிரச்சனை. இவ கதையை முடிச்சிடுவோம். பணத்துக்காக தொடங்கிய பாவம் இப்போ கொலையில் வந்து நிற்கிது. மறுநாள் செட்டியாரோட ஆள் ஒருத்தன் இசக்கியை தேடி போனான். வீட்டிற்கு வெளியே நின்று, அம்மா என்று அழைத்தான். இசக்கி வெளியே வந்து பார்த்தாள். ஐயா மனசு மாறிட்டாரு. ஊர் முன்னாடி அவமானமாக இருக்குமேனு தான் பொய் சொன்னார். உன் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனால் ஊருக்குள்ளே வச்சு கொடுத்தா அவருக்கு அசிங்கம். அதனால் அந்த ஊர் எல்லைக்கரையில் ஒற்றை பனைமரத்துக்கிட்ட வர சொன்னார். பாவம் இசக்கி திருடனுக்கெல்லாம் திருந்தும் வாய்ப்புண்டுன்னு தப்பாக நம்பிட்டா. தன் பணம் கைக்கு வரப்போகிறதுங்கிற சந்தோஷத்தில் அந்த பொய்யை உண்மைன்னு நம்பினா. அது பணம் வாங்குகிற இடம் இல்லை, அவளோட சமாதி கட்ட போகிற இடம்னு அவளுக்கு தெரியல. சாயங்காலம் மங்கின நேரம்.
ஊர்ல இருந்து ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த காட்டுப்பாதையில இசக்கி நடக்க ஆரம்பிச்சான். காத்து ஊளையிடுது. மரங்கள் எல்லாம் ஏதோ எச்சரிக்கை மாதிரி ஆடுது. "போகாதே இசக்கி, போகாதே" என்று இயற்கை எவ்வளவோ தடுத்து பார்த்துச்சு. ஆனா விதி யார விட்டுச்சு? யமன் விரிச்ச வலைய நோக்கி அவ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தா. ஒரு வழியா செட்டியார் வர சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். அங்க ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு. செட்டியார் சொன்ன மாதிரி யாருமே அங்க இல்லையேன்னு சுத்தி முத்தி பார்த்தா. திடீர்னு புதருக்கு பின்னால இருந்து சில நிழல்கள் அசைஞ்சது. பணம் கிடைக்கும்னு வந்தவளுக்கு அங்க காத்துக்கிட்டு இருந்தது வேற ஒண்ணு. பொறி தயாரா இருக்கு. இரையும் வந்து சிக்கிடுச்சு. இனி தப்பிக்க வழி இல்ல. அடுத்த எபிசோட்ல நெஞ்ச உறைய வைக்கிற அந்த சம்பவம். ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு சரித்திரம் உருவாக போகுது. எச்சரிக்கை. அடுத்த எபிசோட் பலவீனமானவர்களுக்காக அல்ல. கள்ளி முள்ளும் கொடூர கொலையும். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 5. இசக்கி சுதாரிக்கிறதுக்குள்ள நாலா பக்கமும் இருந்து அவளை வளைச்சிட்டாங்க. எதிரே யமனாக வந்து நின்றான் அந்த செட்டியார். இசக்கிக்கு புரிஞ்சு போச்சு, இது பணத்தை வாங்குற இடம் இல்ல, தான் உயிரை கொடுக்க போற இடம்னு. ஐயா, வேணாம் ஐயா, எனக்கு பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். என்னை விட்டுடுங்க ஐயா, நான் எங்கேயாவது தூர தேசத்துக்கு போயிடுறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இசக்கி செட்டியார் காலில் விழுந்து கெஞ்சினாள். செட்டியார் அவளை எட்டி உதைத்தான். வாழ்றதுக்காக எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா அந்த பேதை. கல்லுல செஞ்ச சிலைக்கு கூட கண்ணீர் விட்டா இரக்கம் வரும். ஆனா அந்த பாவிக்கு இரக்கமே வரல. இவளை உசுரோட விட்டா நமக்கு ஆபத்துன்னு அவனோட புத்தி சொல்லிச்சு. வார்த்தையால சொன்னா பாவம் தீராது. அத்தனை கொடுமை நடந்துச்சு. பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த மிருகங்க அவளை தாக்க ஆரம்பிச்சாங்க. கள்ளி முள்ளு கல்லு மண்ணுன்னு எதுவுமே அவ உடம்ப விட்டு வைக்கல. அந்த காட்டு பகுதியே அவளோட அலறல் சத்தத்துல அதிர்ந்து போச்சு. அடி தாங்க முடியாம சுருண்டு விழுந்தா இசக்கி. அவ உடம்பெல்லாம் கள்ளி முள்ளு குத்தி பிச்சிருந்துச்சு. ரத்தம் ஆறா ஓடுது. கடைசியா அந்த செட்டியார பார்த்தா. அவன் முகத்துல ஒரு திருப்தி. அந்த பார்வை அவளுக்குள்ள இருந்த வலிய கோபமா மாத்துச்சு. டே பாவி, பணத்துக்காக ஒரு உசிரியை எடுத்துட்டியடா, நான் சும்மா விடமாட்டேன். என் ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் இந்த மண்ணுல விழுந்திருக்கு. நான் சாகலடா, இனிமேதான் அவதாரம் எடுக்க போறேன். அவ தான் சாவுறதுக்கெல்லாம் பயப்படல. வீட்டுல தொட்டிலுக்குள்ள அழுதுகிட்டு இருக்குமே தான் புள்ள, அது ஞாபகம் தான் வந்துச்சு. ஐயோ, என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாம கூட என்ன கொல்றீங்களேடா. என் புள்ள தவிச்ச மாதிரி உங்க வம்சம் தவிக்கும்டா. உன் வம்சம் வேரோட அழியும்டா. உன் குலம் நாசமா போகும். உன்னை அழிக்காம நான் ஓய மாட்டேன். சாபம் விட்டுட்டே செத்து விழுந்தா. அவளோட மூச்சு நின்னுச்சு. ஆனா அவளோட சபதம் அந்த காத்துல கலந்துச்சு. இசைக்கு செத்துட்டான்னு நினைச்சு அந்த பாவிகள் அங்கிருந்து போனாங்க. ஆனா அங்க செத்தது ஒரு மனித பெண்ணு தான். உயிர் தேழ போறது ஒரு உக்கிரமான தெய்வம். அமைதியா இருந்த கிராமம் இனி அல்லோலப்பட போகுது. செட்டியார் வீட்டுல இன்னைக்கு சந்தோஷம். ஆனா நாளைக்கு இசைக்கு பேயா தெய்வமா? அவ எப்படி எழுந்தா? நடுங்க வைக்கும் காட்சிகள் அடுத்த எபிசோட். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 6. இசக்கி இறந்து இன்றோடு 3 நாட்கள் ஓடிவிட்டன. ஊரே நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க அந்த பனைமரக் காட்டுக்குள் மட்டும் ஒரு விசித்திரமான பேரமைதி நிலவியது. அது ஒரு அமாவாசை இருள் இரவு. வானில் நிலவு கூட முகத்தை காட்ட பயந்து மேகங்களுக்குள் மறைந்து கொண்டது. அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த அப்பாவி பெண்ணின் ரத்தம் இப்போது பழிவாங்க துடித்து கொண்டிருந்தது. திடீரென காற்று ஊளையிடத் தொடங்கியது. பூமியை பிளப்பது போன்ற ஒரு பேரிடி சத்தம் அந்த இரவின் அமைதியை கிழித்தது. மண்ணுக்குள் புதைந்த இசக்கி இப்போது சாதாரண மனித பெண்ணாக இல்லை. அவள் ஒரு மகா சக்தியாக, ஆக்ரோஷமான ஆவியாக உருவெடுக்கத் தொடங்கினாள். அவளது அழுகுரல் இப்போது ஓய்ந்து விட்டது. அதற்கு பதிலாக காற்றில் ஒரு பயங்கரமான உருமல் ஒலித்தது. பூமி பிளக்க தரையிலிருந்து சிலிர்த்து கொண்டு வெளியே வந்தாள் இசக்கி. அவளின் அந்த அழகான முகம் இப்போது இல்லை. பழிவாங்கும் வெறியில் கண்கள் இரண்டும் தணலாகச் சிவந்து ஜொலித்தன. தலைவிரி கோலம், வாயில் கோரமான பற்கள், கைகளில் நீளமான நகங்கள் என பார்ப்பவர் உயிரை உறைய வைக்கும் ருத்ர ரூபத்தில் அவள் நின்றாள். அவள் எழுந்து நிற்க அந்த ஆக்ரோஷத்தில் இயற்கையே நடுங்கியது. கட்டியிருந்த மாடுகள் கயிற்றை அறுத்து கொண்டு ஓடின. நாய்கள் வாளை சுருட்டி கொண்டு ஊளையிட்டன. மனிதர்களுக்கு தெரியாத அந்த ஆபத்து 5 ஜீவன்களுக்கு புரிந்துவிட்டது. யமன் வந்துவிட்டான் என்று இயற்கையே அலறுவது போல இருந்தது. அவளது இலக்கு ஒன்றுதான், துரோகம் இழைத்த அந்த செட்டியாரின் வீடு. காற்றை கிழித்து கொண்டு ஊரை நோக்கி பாய்ந்தாள். அவள் கால்பட்ட இடமெல்லாம் புற்கள் கருகின. அங்கே செட்டியாரோ தன் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது தெரியாமல் பட்டு மெத்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். திடீரென ஜன்னல் கதவுகள் படபடவென அடிக்க வீட்டுக்குள் ஒரு அமானுஷ்ய நெடி வீசியது. வீட்டின் பெரிய மரக்கதவு தானாக திறக்க
இருட்டிற்குள் 2 ஒளிரும் கண்கள் மட்டும் தெரிந்தன. இசக்கி உள்ளே நுழைந்து விட்டால் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. செட்டியாரின் பங்களாவிற்குள் நுழைந்த இசக்கி தன் முதல் பலியாக கேட்கப் போவது யாரை? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் செட்டியாரின் கழுத்தை நெருக்கப் போகிறாளா, அல்லது அவரை துடிக்க துடிக்க சாவடிக்க அவர் கண்முன்னே வேறொரு உயிரை பறிக்கப் போகிறாளா? வீட்டின் பின்புறம் இருக்கும் தொழுவத்தில் மாடுகள் ஏன் இப்படி திடீரென கதறுகின்றன? இசக்கியின் கோர பசிக்கு இரையாக போகும் அந்த முதல் ஜீவன் எது? இரத்த வாடை வீசத் தொடங்கிவிட்டது. இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 7. செட்டியாரின் அந்த பிரம்மாண்டமான வீட்டின் பின்புறம் இருந்தது அந்த பெரிய மாட்டு கொட்டகை. அது வெறும் கொட்டகை அல்ல, செட்டியாரின் கௌரவம், அவரது செல்வத்தின் அடையாளம். நூற்றுக்கணக்கான காளைகளும் பசுக்களும் அங்கே கட்டப்பட்டிருந்தன. நள்ளிரவு நேரம் திடீரென அந்த இடத்தில் ஒரு அமானுஷ்ய குளிர்காற்று வீசியது. அதுவரை அமைதியாக அசை போட்டு கொண்டிருந்த வாயில்லா ஜீவன்கள் கண்ணுக்கு தெரியாத எதையோ பார்த்து மிரளத் தொடங்கின. கயிறுகளை அறுத்து கொண்டு ஓடத் துடித்தன அந்த அப்பாவி விலங்குகள். ஆனால் இசக்கியின் ருத்ர கோபத்திற்கு முன்னால் அவற்றால் என்ன செய்ய முடியும்? உன் பணத்திமிர்தானே உன்னை இப்படி ஆட்டம் போட வைக்குது. முதலில் அந்த திமிரை அடக்குகிறேன் என்று இசக்கி முடிவெடுத்தாள். ஒரு கருப்பு நிழல் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அவளது பார்வைப்பட்ட இடமெல்லாம் கம்பீரமாக நின்ற காளைகள் துடிதுடித்து சுருண்டு விழத் தொடங்கின. அங்கே நடந்த கொடுமை மனதை பதற வைப்பதாக இருந்தது. பசியில் ஒரு கன்றுக்குட்டி தன் தாயிடம் பால் குடிக்கச் சென்றது. ஆனால் அந்த பசுவின் மடியிலிருந்து பாலுக்கு பதிலாக சிவப்பான ரத்தம் பீரிட்டு வழிந்தது. எந்த நோயும் இல்லை, எந்த காயமும் இல்லை. ஆனால் வரிசையாக மாடுகள் செத்து விழுந்தன. செட்டியார் ஆண்டாண்டு காலமாய் சேர்த்த செல்வம் எல்லாம் கண்முன்னே பிணக்காடாக மாறியது. பொழுது விடிந்ததும் வேலைக்காரர்களின் அலறல் சத்தம் அந்த பகுதியையே உலுக்கியது. ஐயா, ஓடி வாங்க ஐயா, எல்லாம் போச்சு என்ற குரல் கேட்டு பதறியடித்து ஓடி வந்தார் செட்டியார். வந்து பார்த்தவர் நெஞ்சில் இடி இறங்கியது போலிருந்தது. அவர் உயிருக்கு உயிராய் வளர்த்த அத்தனை கால்நடைகளும் பிணங்களாய் கிடந்தன. அது அமானுஷ்யம் என்று புரிந்தும் அதை ஒற்றுக்கொள்ள அவரது மனம் இடம் கொடுக்கவில்லை. இது அமானுஷ்யம் என்று புரிந்தும் அதை ஒற்றுக்கொள்ள அவரது மனம் இடம் கொடுக்கவில்லை. நடுக்கத்தை மறைத்து கொண்டு, இது ஏதோ கொள்ளை நோய், என்கிட்ட பணம் இருக்கு, இன்னும் 1000 மாடுகள் வாங்குவேன், இதை அப்புறப்படுத்துங்கடா என்று கத்தினான். ஆனால் அழிவு இப்போதான் வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள் நுழையப் போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. மாடுகள் போனது வெறும் ஆரம்பம்தான். கொட்டகையை முடித்துவிட்டு அந்த பழிவாங்கும் சக்தி இப்போ அரண்மனையை போன்ற அந்த வீட்டுக்குள் நுழைய தொடங்கியது. சமையல் அறையில் பால் பாத்திரம் தானாக உருண்டது. குழந்தையின் அழுகுரல் கேட்டது. இசக்கியின் அடுத்த குறி செட்டியாரின் குடும்பம். செல்வத்தை அழித்த இசக்கி அடுத்து அழிக்கப் போவது செட்டியாரின் வம்சத்தையா? வீட்டுக்குள் நுழைந்த அந்த பொல்லாத சக்தி முதலில் யாரை தீண்டப் போகிறது? பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் செட்டியாரால் கண்ணுக்கு தெரியாத எதிரியை வெல்ல முடியுமா? அடுத்த பலி ஒரு குழந்தையா? விடை அடுத்த எபிசோடில். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 8. கொட்டகையில் மாடுகள் மொத்தமாக செத்து மடிந்தது செட்டியாருக்கு பேரிடியாகத்தான் இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய ஒரு பயம் அவர் மனதை அரித்து கொண்டிருந்தது. ஒருவேளை அநியாயமாக செத்த அந்த பொண்ணு பேயாக திரும்பி வந்துட்டாளோ என்ற சந்தேகம் அவருக்குள் பூதாகரமாக வெடித்தது. ஆனாலும் தன் கௌரவத்திற்காக அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்று நடித்து கொண்டிருந்தார். ஆனால் ஆபத்து வாசற்படியை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்து விட்டது. அன்றிரவு செட்டியாரின் மனைவிக்கு திடீரென உடல் அனலாக கொதிக்கத் தொடங்கியது. மருத்துவம் பார்த்தும் காய்ச்சல் குறையவில்லை. காய்ச்சலின் வேகத்தில் அந்த அம்மா, அவ அங்கே நிற்கிறா, என்ன வா வான்னு கூப்பிடுறா என்று பயத்தில் பிதற்றத் தொடங்கினார்கள். இன்னொரு பக்கம் குழந்தைகள் தூங்காமல் ஒரு மூலையை வெறித்தனமாக பார்த்து அழுது கொண்டே இருந்தார்கள். பெரியவர்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் பிஞ்சு குழந்தைகளின் கண்ணுக்கு தெரிந்தது. இருட்டில் நின்ற இசக்கியின் கோர உருவத்தை பார்த்து அவர்கள் மிரண்டு போயிருந்தார்கள். நள்ளிரவு மணி 12. வீடே மயான அமைதியில் இருக்க செட்டியார் மட்டும் உறக்கமின்றி தவித்தார். திடீரென அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. சல் 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 சல். சலங்கை ஒலி. அந்த வீட்டில் யாரும் கொலுசு அணியாத போது இந்த நள்ளிரவில் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? தைரியத்தை வரவழைத்து கொண்டு கையில் விளக்கை ஏந்தியபடி நடுங்கும் கால்களுடன் ஹாலுக்கு வந்தார் செட்டியார். அங்கே அவர் கண்ட காட்சி அவர் இரத்தத்தை உறைய வைத்தது. ஹாலில் மாட்டியிருந்த பெரிய ஊஞ்சல் காற்றே இல்லாத அந்த நேரத்தில் தானாக ஆடிக்கொண்டிருந்தது. யாரோ அதில் அமர்ந்து ஆடுவது போல் கிரீச் கிரீச் என்ற சத்தம். செட்டியாரின் கை கால்கள் உதறல் எடுத்தன. அவர் சேர்த்து வைத்த பணம், பதவி, கௌரவம் எதுவும் அமானுஷ்ய சக்திக்கு முன்னால் செல்லுபடியாகவில்லை. விடிந்ததும் முதல் வேளையாக தனது ஆஸ்தான ஜோதிடரை வரவழைத்தார். வந்த ஜோதிடர் சோழிகளை உருட்டி போட்டார். விழுந்த சோழிகளின் அமைப்பை பார்த்ததும் ஜோதிடரின் முகமே வெளுத்து போனது. வேர்த்து விறுவிறுக்க செட்டியாரை பார்த்த அவர் நடுங்கும் குரலில் கூறினார், செட்டியாரே, இது சாதாரண நோய் இல்லை, மருத்துவத்திற்கும் அடங்காது ஒரு பெண்ணின் சாபம் உங்களை குடும்பத்தோடு அழிக்க வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. அவள் இப்போது சாதாரண பேய் இல்லை, உக்கிரமான மோகினி பிசாசாக நிற்கிறாள்.
உடனே கேரளாவிலிருந்து பெரிய மாந்திரிகரை வரவழையுங்கள். இல்லையென்றால் இந்த வீட்டில் ஒரு உயிர் கூட மிஞ்சாது. ஜோதிடர் சொன்னதை கேட்டு செட்டியார் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இனி சாதாரண பரிகாரங்கள் வேலைக்கு ஆகாது. இசக்கியை மந்திரத்தால் கட்ட முடியுமா? அல்லது மந்திரவாதிக்கே ஆபத்து நேருமா? கேரளாவிலிருந்து வரும் மாந்திரிக தடையை இசக்கி உடைத்தெறிவாளா? மந்திரமா மாயமா? யார் ஜெயிக்கப் போவது? மனித சக்திக்கும் அமானிய சக்திக்கும் நடக்கப் போகும் அந்த பெரும் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. காத்திருங்கள் நண்பர்களே, இதைவிட பயங்கரமாக இருக்கும் அடுத்த எபிசோட். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 9. ஜோதிடர் சொன்னபடியே செட்டியார் மலையாள தேசத்திலிருந்து ஒரு பயங்கரமான மாந்திரிகரை வரவழைத்தார். அவர் சாதாரண ஆளில்லை. எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியையும் குடுவைக்குள் அடைக்கும் வித்தை தெரிந்தவர். செட்டியார் பணத்தை கொட்டி காலில் விழுந்து, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அந்த இசக்கியை அழித்து விடுங்கள் என்று அவரை கூட்டி வந்தார். நள்ளிரவு நேரம், அமாவாசை இருட்டில் வீடு மூழ்கி இருக்க நடு முற்றத்தில் ஒரு பெரிய யாக குண்டம் வளர்க்கப்பட்டது. வேப்பிலை, எலுமிச்சை, முட்டை என பலிபொருள்கள் பரப்பப்பட்டிருந்தன. மாந்திரிகர் வீட்டை சுற்றி 8 திசைகளிலும் இரும்பு ஆணி அடித்து ஒரு அசைக்க முடியாத மந்திரக்கட்டை போட்டார். இனி எந்த பேயும் இந்த நெருப்பு வேலியை தாண்டி உள்ளே வர முடியாது என்று சவால் விட்டார். பூஜை உச்சக்கட்டத்தை எட்டிய போது திடீரென அந்த பயங்கரமான சத்தம் கேட்டது. வீட்டின் ஓடுகள் பீத்து கொண்டு பறக்கும் அளவிற்கு ஒரு சூறாவளி காற்று வீசியது. மாந்திரிகர் போட்ட வேலியெல்லாம் அந்த மகா சக்திக்கு முன்னால் தூசு போல பறந்தன. யாரடா என்னை கட்டுவது என்ற ஆக்ரோஷத்தோடு இசக்கி அங்கே வந்து இறங்கினாள். மாந்திரிகர் சளைக்கவில்லை. கையில் இருந்த மந்திர விபூதியை தூவி அந்த சக்தியை தடுக்க பார்த்தார். ஆனால் இசக்கி சாதாரண மோகினி அல்லவே. அவள் அநீதிக்கு எதிராக பிறந்த நெருப்பு. அவர் தூவிய சாம்பல் காற்றில் திரும்பி அவர் முகத்திலேயே அடித்தது. யாக குண்டத்தில் இருந்த நெருப்பு திடீரென மாந்திரிகர் பக்கமே திரும்பியது. தன் வித்தைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைவதைக் கண்ட மாந்திரிகர் கதிகலங்கி போனார். அவர் கண்முன்னே இசக்கி விஸ்வரூபமாக தெரிந்தாள். இது என் கட்டுக்குள் அடங்கும் சக்தி இல்லை, இது தெய்வம் என்று அவருக்கு புரிந்து போனது. பொருள்களை எல்லாம் போட்டுவிட்டு, செட்டியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இது சாதாரண பேய் என்று நினைத்தேன். ஆனால் இது ருத்ரகாளி. இவளை யாராலும் அடக்க முடியாது. உன் குடும்பத்தின் விதி முடிந்து விட்டது. இனி எந்த கடவுளாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணி அலறியடித்து கொண்டு ஓடினார் மாந்திரிகர். காப்பாற்ற வந்தவனும் ஓடிவிட பாதுகாப்பு வளையம் உடைந்து போக செட்டியார் இப்போது தனிமரம். இனி வேட்டை ஆரம்பம். மாந்திரிக கயிறு அருந்து விழுந்தது. இனி செட்டியாரை காக்கப் போவது யார்? தனி ஆளாக நிற்கும் செட்டியாரை இசக்கி என்ன செய்ய போகிறாள்? வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. முதல் ரத்தம் யாருடையது? மொத்த குடும்பமும் அழியப்போவது உறுதியாகிவிட்டது. ஆனால் எப்படி? இரத்த சரித்திரத்தின் உச்சம் அடுத்த எபிசோட். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 10. காப்பாற்ற வந்த மாந்திரிகரும் பயந்து ஓடிவிட செட்டியாரின் அந்த அரண்மனை வீடு இப்போது பாதுகாப்பற்ற ஒரு கோட்டையாக தனித்து நின்றது. என் வம்சம் அழியும் என்று சாகும் தருவாயில் இசக்கியிட்ட சாபம் இப்போது முழு வீச்சில் வேலை செய்ய தொடங்கியது. அது செட்டியாரின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கோரமான இரவு. செட்டியாருக்கு மிகவும் பிடித்தமானவன், அடுத்து அவரது சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறவன், அவரது மூத்த மகன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவன் திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு துடித்தான். ஒரு கருப்பு நிழல் அவன் மேல் படர, கண்ணுக்கு தெரியாத கைகள் அவன் கழுத்தை நெரித்தன. கண்கள் பிதுங்க, ஒரு மிடறு தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் அந்த இடத்திலேயே அவன் உயிர் பிரிந்தது. ஒரு சாவு நடந்தால் பரவாயில்லை, ஆனால் யமன் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியேறிவிட்டான். அடுத்தடுத்து சோகங்கள் அணிவகுத்தன. இன்னொரு மகன் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தான். செல்லமாக வளர்த்த மகளை திடீரென பாம்பு தீண்டியது. காரணமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு பிணம் அந்த வீட்டை விட்டு வெளியே போனது. பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் தன் கண்முன்னே துடிதுடித்து சாகும் பிள்ளைகளை செட்டியால் காப்பாற்ற முடியவில்லை. அவர் கதறினார், தரையில் புரண்டு துடித்தார். ஆனால் விதியை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளைகளை விட்டுவிடு தாயே, அவர்களுக்கு பதில் என்னை எடுத்துக்கொள் என்று செட்டியார் வானத்தை பார்த்து அழுதார். ஆனால் இசக்கிக்கு தெரியும், இவனை கொல்வதை விட இவன் பெற்ற பிள்ளைகளை இவன் கண் முன்னாடியே கொல்வதுதான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்று. பிள்ளைகளை பறிகொடுத்த சோகம் செட்டியாரை கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக மாற்றியது. தலை கலைந்து கண்கள் சிவக்க அழுவதும் சிரிப்பதுமாய் அமர்ந்திருந்தார் செட்டியார். தன்னுடைய பாவம் என்னவென்று இப்போது அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அன்று அந்த பெண்ணை கொல்லாமல் இருந்திருந்தால் இன்று என் பிள்ளைகள் உயிரோடு இருந்திருப்பார்களே என்று நினைத்து மருகினார். அன்றிரவு செட்டியாரின் கனவில் இசக்கி தோன்றினாள். முன்பு இருந்ததை விட இப்போது அவள் முகம் இன்னும் கோரமாக ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தது. என்னடா செட்டியாரே, வலிக்குதா? பெற்ற பிள்ளையை பறிகொடுத்தால் எவ்வளவு வலிக்கும் என்று இப்போது புரிகிறதா? நான் பட்ட வலிக்கு இதெல்லாம் போதாது. கடைசியாக நீ. உன் முடிவு நெருங்கிவிட்டது.
என்று சொல்லி பெரியதாக சிரித்தாள். அலறி அடித்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்தார் செட்டியார். அவர் உடல் முழுக்க வியர்த்து கொட்டியது. மொத்த வம்சமும் அழிந்து போயிற்று. இப்போது மிச்சம் இருப்பது அந்த பாவி செட்டியார் மட்டும்தான். வேட்டை இன்னும் முடியவில்லை. நீதி தீர்ப்பு வழங்கும் நாள் வந்துவிட்டது. வம்சத்தையே அழித்த இசக்கி கடைசியாக செட்டியாருக்கு வைத்திருக்கும் தண்டனை என்ன? தனியாளாக நிற்கும் செட்டியார் தன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவாரா அல்லது பலியாவாரா? இறுதி தீர்ப்பு அடுத்த எபிசோடில். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 11. பெற்ற பிள்ளைகள் போயாயிற்று. கட்டிய மனைவி போயாயிற்று. அநியாயமாக சேர்த்து வைத்த சொத்து சுகம் அனைத்தும் போயாயிற்று. அந்த பெரிய அரண்மனை வீடு இப்போது பாழடைந்து கிடக்க செட்டியார் ஒரு மூலையில் பரட்டை தலையோடும் கிழிந்த உடையோடும் பயந்து போய் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் இப்போது பழைய திமிர் இல்லை. யமன் எப்போது வருவானோ என்ற மரண பயம் மட்டுமே மிச்சம் இருந்தது. சுற்றியிருக்கும் சுவர்கள் எல்லாம் தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் அவருக்கு தோன்றியது. என்னை விட்டுவிடு தாயே, என்னை விட்டுவிடு என்று காற்றுடன் புலம்பிக் கொண்டிருந்தார். அன்று மாலை சூரியன் மறையும் நேரம் திடீரென வீட்டின் முன் கதவு படார் என தானாக திறந்தது. புழுதி பறக்க வாசலில் சாட்சாத் அந்த இசக்கியே வந்து நின்றாள். இம்முறை அவள் மறைந்திருந்து தாக்கவில்லை. பழிவாங்க துடிக்கும் காலியாக நேருக்கு நேர் வந்து நின்றாள். அவள் வைத்த ஒவ்வொரு அடியிலும் பூமி அதிர்ந்தது. என்னடா செட்டியாரே, தனிமை இனிக்குதா என்ற குரல் இடி முழக்கம் போல் எதிரொலித்தது. அன்று காட்டில் என்னை அனாதையாக தவிக்க விட்டுட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? கள்ளி முள்ளில் என்னை தள்ளிவிட்டு சிரித்தாயே, அந்த சிரிப்பு இப்போ எங்கே? என் பணத்தை எடுத்திருந்தா கூட பரவாயில்லை, என் உயிரை ஏண்டா எடுத்த? இன்னைக்கு உன்னோட கடைசி நாள் என்று கர்ஜித்தாள். உயிர் பயத்தில் செட்டியார் வீட்டை விட்டு வெளியே ஓட பார்த்தான். அவர் வடக்கு திசையில் ஓடினாள், அங்கே இசக்கி நின்றாள். தெற்கில் ஓடினாள், அங்கேயும் நின்றாள். 4 திசைகளையும் தன் ஆக்ரோஷத்தால் அடைத்து விட்டாள். தப்பிக்க வழியே இல்லை. தர்ம தேவதை தீர்ப்பு எழுத தயாராகிவிட்டாள். செட்டியார் அவளது கனல் வீசும் கண்களை பார்த்தார். அந்த பார்வையே அவரை எரிப்பது போல் இருந்தது. திடீரென அவர் நெஞ்சு வெடிப்பது போன்ற வலி, வாயிலிருந்து ரத்தம் கக் கக் என பீரிட்டு அடித்தது. அவர் செய்த பாவங்கள் எல்லாம் இரத்தமாக வெளியேறியது. துடித்து துடித்து தன் மாளிகை வாசற்படியிலேயே பொத்தென்று விழுந்து செத்தார். பாவம் செய்தவன் போய்விட்டான். ஆனால் இசக்கியின் கோபம் இன்னும் முடியவில்லை. பழி வாங்கியும் அவள் ஆத்மா சாந்தி அடையவில்லை. ஊர் மக்கள் இரவு நேரங்களில் அந்த பக்கம் போகவே நடுங்கினார்கள். ஊரையே அழிக்காமல் இவள் விடமாட்டாளோ என்ற பயம் ஊரை தொற்றி கொண்டது. எதிரியை அழித்த பிறகும் இசக்கியின் ஆக்ரோஷம் ஏன் அடங்கவில்லை? கட்டுக்கடங்காத இந்த சக்தியை ஊர் மக்கள் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள்? வெறும் பேயாக திரிந்த இசக்கி எப்படி தெய்வமாக மாறினாள்? ஒரு வரலாற்றின் அடுத்த கட்டம் அடுத்த எபிசோடில். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 12. செட்டியாரின் கதை முடிந்துவிட்டது. அந்த பாவிக்குரிய தண்டனை கிடைத்துவிட்டது. ஆனால் ஊருக்குள் பரவிய பயம் இன்னும் ஓயவில்லை. ராத்திரியானால் போதும், காரணமே இல்லாமல் குழந்தைகள் அழத் தொடங்கினார்கள். தெருநாய்கள் எதை பார்த்தோ விடாமல் குரைத்தன. செட்டியார் வீடு பாழடைந்து கிடக்க அந்த பகுதி முழுவதுமே ஒரு இனம் புரியாத பீதி தொற்றி கொண்டது. இசக்கியின் ஆவி இன்னும் சாந்தி அடையாமல் அந்த பகுதியில்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை பலரும் உணர்ந்தார்கள். இவள் இப்படியே ஆக்ரோஷமாக சுற்றி கொண்டிருந்தால் இந்த ஊரே விரைவில் சுடுகாடாகிவிடும் என்று ஜனங்கள் நடுங்கினார்கள். இனிமேலும் பொறுத்திருந்தால் வேலைக்காகாது என்று முடிவெடுத்த ஊர் பெரியவர்கள் ஆலமரத்தடியில் அவசரமாக கூடினார்கள். அனைவர் முகத்திலும் கவலை ரேகைகள். செய்த தப்புக்கு செட்டியார் குடும்பமே அழிந்து போய்விட்டது. ஆனால் எந்த பாவமும் அறியாத அப்பாவி ஜனங்களான நாம் ஏன் பலியாக வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. இசக்கியை எப்படி அடக்குவது? அவளுக்கு என்னதான் வேண்டும்? இதை தெரிந்து கொள்ள ஒரே வழிதான் இருந்தது. குறி சொல்லும் கோடாங்கியை வரவழைக்க முடிவெடுத்தார்கள். உடுக்கை சத்தம் விண்ணை பிளக்க கோடாங்கி ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கினார். திடீரென அவர் கண்கள் சொருகின. அவர் உடலில் ஒரு பேரருள் வந்து இறங்கியது. அதுவரை கேட்டது கோடாங்கியின் குரல், இப்போ ஒலிப்பது சாட்சாத் இசக்கியின் குரல். டேய், நான் யாரையும் சும்மா அழிக்க வரலடா. என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் தாயா இருப்பேன். துரோகம் செய்தவர்களுக்கு தான் நான் யமன். கோடாங்கி கையில் விபூதியை எடுத்து ஊர் மக்களிடம் நீட்டியபடி தீர்ப்பை சொன்னார். அவள் இனிமேல் சாதாரண பெண்ணில்லை. அவள் காளி அவதாரம். அவளை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அவளுக்கு முறையாக சிலை எடுத்து கோவில் கட்டி கும்பிடுங்கள். எங்கே அவள் உயிர் பிரிந்ததோ அங்கே அவளை அமர வையுங்கள். அவள் கோபம் தணிந்து இந்த ஊரையே காக்கும் காவல் தெய்வமாக மாறுவாள். கோடாங்கி சொன்னதும் ஊர் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அன்று இரவே அனைவரும் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு இசக்கி உயிர்விட்ட அந்த ஒற்றை பனைமரம் மற்றும் கள்ளிச்செடிகள் நிறைந்த இடத்திற்கு ஊர்வலமாக சென்றார்கள். அங்கே சென்று அனைவரும் மண்டியிட்டு கண்ணீர் மல்க வேண்டினார்கள். ஆத்தா இசக்கி, எங்களுக்கு தெரியாமல் நடந்த தப்புக்கு எங்களை மன்னித்து விடு.
இனி நீதான் இந்த ஊருக்கு எல்லைச்சாமி. எங்களை பிள்ளைகளாக நினைத்து காத்து நில்லு தாயே. ஊர் மக்களின் அந்த உண்மையான கண்ணீரை கண்டதும் அதுவரை அங்கே நிலவிய ஆக்ரோஷம் குறையத் தொடங்கியது. வீசிக்கொண்டிருந்த சூறாவளி காற்று மெல்ல தென்றலாக மாறியது. அந்த இடத்தில் ஒரு இனம் புரியாத அமைதி நிலவியது. அவளது ஆன்மா சாந்தமடைந்து அந்த இடத்திலேயே குடிகொள்ள சம்மதித்தது. சாந்தமடைந்த இசக்கி அம்மனுக்கு ஊர் மக்கள் எப்படி கோயில் எழுப்பப் போகிறார்கள்? அவள் கையில் ஏந்த போகும் அந்த ஆயுதம் எது? முதலில் அவளுக்கு என்ன படையல் வைக்கப்பட்டது? தெய்வீக வரலாறு தொடர்கிறது அடுத்த எபிசோடில். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 13. ஊர் கூடி கோவில் கட்ட முடிவெடுத்தாயிற்று. ஆனால் கோவிலை எங்கே கட்டுவது? வேறு எந்த இடத்தையும் இசக்கி தேர்ந்தெடுக்கவில்லை. அவள் எங்கே அநியாயமாக கொல்லப்பட்டாளோ, எங்கே அந்த அப்பாவி பெண்ணின் ரத்தம் சிந்தியதோ, அதே இடத்தில்தான் கோயில் அமைய வேண்டும் என்று உத்தரவு வந்தது. முட்களும் கள்ளிச்செடிகளும் நிறைந்த அந்த ஒற்றை பனைமரக் காடுதான் இனி அவளது புனிதமான இருப்பிடம். சிலை வடிக்க சிற்பிகள் வந்தார்கள். இசக்கி அம்மன் எப்படி இருப்பாள்? அவள் இப்போது சாந்த சொரூபி அல்ல, அநீதியை அழித்த உக்கிர காளி. பார்ப்பவர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் அவளது உண்மையான உருவம் கல்லில் செதுக்கப்பட்டது. சிலை தயாரானதும் அதை பார்த்த மக்கள் கண்கலங்கி நின்றார்கள். ஏன் தெரியுமா? சிலையில் அம்மனின் ஒரு கையில் சூலாயுதம், இன்னொரு கையில் பச்சிலம் குழந்தை. சாகும் தருவாயில் அவளது கடைசி நினைப்பு முழுக்க தான் பெற்ற பிள்ளையின் மீதுதான் இருந்தது. அதனால்தான் அவள் ஆத்மா சாந்தி அடைய கையில் குழந்தையை ஏந்தியபடி சிலை வடித்தார்கள். அன்று தனிமரத் தோப்பில் என் பிள்ளையை பார்க்க முடியாமல் தவித்தேன். இனி இந்த ஊரில் இருக்கும் எல்லா குழந்தைகளும் என் பிள்ளைகளே என்று சொல்வது போல் அந்த குழந்தை அவள் கையில் தவிழ்ந்தது. அதே சமயம் என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் தாய், துரோகம் செய்பவர்களுக்கு நான் யமன் என்பதையும் உணர்த்தும் வகையில் அவளது காலடியில் ஒரு உருவம் மிதிப்பட்டு கிடப்பது போல் அமைத்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, அந்த வஞ்சக செட்டியார்தான். அவளுக்கு பிடித்தது சிவப்பு நிறம். இரத்தத்திலிருந்து எழுந்தவள் அல்லவா? அதனால் செக்கச்சிவந்த பட்டு உடுத்தி செவ்வந்தி பூமாலை போட்டு அலங்காரம் செய்தார்கள். நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு, கண்களில் மிரள வைக்கும் ஒளி என தெய்வீக கலை ஜொலித்தது. நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகம் நடந்தது. வானத்தில் கருடன் வட்டமிட, மேலதாளம் முழங்க, ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் விண்ணை பிளக்க இசக்கி அந்த இடத்தில் நிலையாக அமர்ந்தாள். அன்று முதல் அவள் அந்த ஊரின் காவல் தெய்வமானாள். ராத்திரி நேரத்தில் அந்த பக்கம் போவோருக்கு துணையாகவும் தப்பு செய்ய நினைப்பவர்களுக்கு தடையாகவும் நின்றாள். முப்பிடாதி இசக்கி, மயான இசக்கி என பல பெயர்களில் மக்கள் அவளை அன்போடு அழைக்கத் தொடங்கினார்கள். கோவில் அமைந்தாச்சு, சாமி வந்தாச்சு. இனி இந்த காவல் தெய்வத்தை எப்படி குளிர்விப்பது? இசக்கி அம்மனுக்கு மிகவும் பிடித்த படையல் எது? செவ்வாய் வெள்ளி நாட்களில் அவளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட் பாருங்கள். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 14. இசக்கி அம்மன் மற்ற தெய்வங்களைப் போல இல்லை. அவள் அன்போடு அழைத்தால் ஓடோடி வருவாள். ஆனால் அவளை வழிபடுவதற்கென்று நம் முன்னோர்கள் சில வரைமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக்ரோஷமான தோற்றம் கொண்டிருந்தாலும் அவள் ஒரு தாய் உள்ளம் கொண்டவள். அவளை எப்படி குளிர்விப்பது? வாரத்தில் எல்லா நாட்களிலும் அவளை வணங்கலாம் என்றாலும் அவள் சக்தி உச்சத்தில் இருப்பது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில்தான். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை இசக்கி அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றினால் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அமாவாசை இருட்டில் அவளுக்கு நடக்கும் பூஜையே தனி சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்கு பிடித்த படையல் என்ன தெரியுமா? விலை உயர்ந்த பட்டு புடவையை விட பக்தர்கள் தங்கள் கையால் செய்யும் சூடான சர்க்கரை பொங்கல் தான் அவளுக்கு உயிர். அவளின் கோபத்தை தணிக்க தயிர் சாதமும் எலுமிச்சையையும் படைப்பார்கள். சில கோவில்களில் வடை மாலை சாற்றும் வழக்கமும் உண்டு. எல்லாவற்றையும் விட செக்க சிவந்த அரளிப்பூ அவளுக்கு மிகவும் இஷ்டம். அந்த பூவை கொண்டு அர்ச்சனை செய்தால் அவள் மனம் குளிர்ந்து வரம் தருவாள். இசக்கி அம்மன் கையில் குழந்தையோடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. பிள்ளைகள் வரம் இல்லாதவர்கள் இங்கு வந்து மடிப்பிச்சை ஏந்தி கோவிலின் மரத்தில் தொட்டில் கட்டினால் அடுத்த ஆண்டே அவர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். அவளே தாயாக மாறி அந்த வம்சத்தை காப்பாற்றுவாள். அதே சமயம் இது நீதிக்கான இடமும் கூட. யாராவது உங்களை ஏமாற்றி விட்டார்களா, செய்யாத தவறுக்கு பழி சுமத்துகிறார்களா, வேறு எங்கும் செல்ல வேண்டாம், இசக்கி சந்நிதிக்கு வாருங்கள். அம்மா, எனக்கு அநீதி நடந்துவிட்டது என்று சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அவள் முன் வைத்து முறையிட்டால் போதும். அந்த செட்டியாருக்கு நடந்த அதே கதிதான் உங்களை ஏமாற்றியவருக்கும் நடக்கும். நீதி தவறாத தெய்வம் அவள். சில ஊர்களில் அவளை மயான இசக்கி என்றும் வழிபடுவார்கள். பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் ஊருக்குள் அண்டாமல் இருக்க அவள் சுடுகாட்டின் எல்லையில் நின்று காவல் காக்கிறாள்.
அவள் பெயரை சொன்னாலே துஷ்ட சக்திகள் தெறித்து ஓடும். முறையாக பூஜை செய்து மனதார வேண்டிக் கொண்டால் இசக்கியம்மன் என்றும் நம் துணை இருப்பாள். இசக்கியம்மன் வரலாறு இத்தோடு முடியவில்லை. இன்றைய கலியுகத்தில் அவள் நிகழ்த்தும் அற்புதங்கள் என்ன தெரியுமா? மருத்துவர்களையே கைவிட்ட நோயை இசக்கியம்மன் தீர்த்து வைத்த உண்மை சம்பவங்கள் வேண்டுமா? கண்ணீர் வரவழைக்கும் மெய்சிலிர்க்கும் கதைகள் கடைசி எபிசோடில். நம்பினோர் கெடுவதில்லை என்பது 4 மறை தீர்ப்பு. இது இசக்கி அம்மனுக்கும் பொருந்தும். சமீபத்தில் ஒரு பக்தனுக்கு அவள் நேரில் காட்சியளித்த அதிசயம் பற்றி தெரியுமா? வரலாற்றின் நிறைவு பகுதி, ஆனால் நம்பிக்கையின் தொடக்கம். மிஸ் பண்ணிடாதீர்கள். ஃபைனல் எபிசோட். இசக்கி அம்மன் வரலாறு பாகம் 15. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பனைமரக்காட்டில் நடந்த கதை தான் இது. ஆனால் இசக்கி அம்மன் வரலாறு அதோட முடியல. இது அங்கே தான் ஆரம்பிச்சது. இந்த கலியுகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற கண்கண்ட தெய்வமாக அவ இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா. ஆபத்து காலத்தில் நம்பிக்கையோட அம்மானு கூப்பிட்டா நான் இருக்கேன்னு ஓடி வர முதல் தெய்வம் அவ தான். இன்றைக்கும் ராத்திரி நேரத்தில் தனியாக பயணம் செய்கிற பெண்களுக்கு அவ தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. திருநெல்வேலி பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்தில் அந்த பனைமரக்காட்டு பாதையில் தனியாக போகும்போது பயந்து போய் இசக்கி அம்மனை வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் யாரோ ஒரு வயதான பெண்மணி கூடவே துணைக்கு வந்ததாகவும் வீட்டை அடைந்ததும் மறைந்து விட்டதாகவும் சிலிர்ப்போட சொல்கிறாங்க. நம்பினவங்களுக்கு அவன் நிழலா கூடவே வருவா. மருத்துவமே கைவிட்ட எத்தனையோ கேஸ்களை இவளோட சந்நிதி திருநீரு காப்பாற்றி இருக்கு. இனி பிழைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டின்னு போங்கன்னு டாக்டர் சொன்ன எத்தனையோ குழந்தைகளை இவள் கோயிலில் தொட்டில் கட்டி வேண்டின பிறகு மறுபிறவி கொடுத்து காப்பாற்றி இருக்கா நம்ம இசக்கி ஆத்தா. அறிவியலுக்கே சவால் விடுற சக்தி அவளோட தாய்மைக்கும் கருணைக்கும் உண்டு. அதே சமயம் ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. அவளோட அந்த பழைய கோபம் இன்னும் முழுசா குறையல. இன்னைக்கும் யாராவது சத்தியத்தை மீறினாலோ ஏழைகளுக்கு துரோகம் செஞ்சாலோ அவங்க கனவுல இசக்கி வந்து கணக்கு கேட்குறதா பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். தப்பு செஞ்சா தப்ப முடியாதுங்கிற பயத்தை அந்த செட்டியார் காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மக்கள் மனசுல ஆழமா விதைச்சிருக்கா. ஒரு சாதாரண ஏழை பெண்ணா பிறந்து உழைத்து நம்பி கடைசியில் கொடூரமாக ஏமாந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டு பேயா மாறி அநீதியை எரிச்சு கடைசியில் மக்களோட கண்ணீருக்கு இறங்கி தெய்வமாக வந்து அமர்ந்தவ தான் நம்ம இசக்கி அம்மன். அவளோட இந்த மொத்த வாழ்க்கையையும் நமக்கு சொல்கிற பாடம் ஒன்றே ஒன்று தான். தர்மம் தலை காக்கும். நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா அந்த இசக்கி அம்மன் உங்களுக்கும் பெற்ற தாயாக இருப்பா. வஞ்சகம் நினைச்சா அவளே உங்களுக்கும் யமனாகவும் இருப்பா. எல்லா கவலையையும் மறந்து நம்பிக்கையோடு அவளை வணங்குங்கள். உங்கள் கஷ்டமெல்லாம் பனிக்கட்டியாக கரைஞ்சு போகும். அவள் பார்த்துக்குவா. இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் மெய்சிலிர்க்க வைக்கும் இசக்கி அம்மன் வரலாற்றை முழுசாக பார்த்தீங்க. இந்த கதை உங்களோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு முறை மனசார சொல்லுங்கள், ஓம் சக்தி பராசக்தி. இசக்கி அம்மன் திருவடிகளே சரணம்.